மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவெண்ணைநல்லூர் ஒன்றியத்தின் அரசூர், காந்தளவாடி, கருவேப்பிலைபாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் அதிமுக வேட்பாளர் குமரகுரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காந்தளவாடி கிராமத்தில் அதிமுக இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஜெயா பாக்யராஜ் தலைமையில் வேட்பாளருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஊர் பொதுமக்கள் மேளதாளங்கள் முழங்க வெடிவெடித்து மலர் தூவி மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் உரையாற்றிய குமரகுரு, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என உறுதியளித்தார். ஏழை மக்களுக்கு தனியார் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். குடும்ப பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதியுதவி மற்றும் மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் கொண்டுவரப்படும் என வாக்குறுதி அளித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் உற்சாகமடைந்து வெற்றி கோஷம் எழுப்பினர். வேட்பாளர் குமரகுரு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். அடுத்த தாம்பரம் மாநகரம் பம்மல் சங்கர் நகர் பகுதியில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களை ஆதரித்து சங்கர் நகர் பிரதான சாலை, மூவேந்தர் நகர், பவானியம்மன் கோவில் ஆகிய பகுதிகளில் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம், சத்யா மதியழகன் மற்றும் பம்மல் நிர்வாகிகள், மகளிர் அணியினர் 100க்கும் மேற்பட்டோருடன் வீடு வீடாக சென்று உங்கள் வாக்குகளை முரசு சின்னத்திற்கு வழங்குமாறு கேட்டுக் கொண்டனர். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கைகளில் கழக கொடியேந்தி உங்கள் சின்னம் முரசு என கோஷமிட்டவாறு வாக்கு சேகரித்தனர். நம்ம ஸ்டாலின் ஐயா சின்ன இது முரசு 3வது இடத்துல போய் 3வது பட்டம் அழுத்தணும் பாரு. சூரியன் இருக்காது, முரசு தான் இருக்கும் அந்த இடத்துல. சரியா? 3வது இடத்துல முரசு தான். ஆமா, முரசு தான் இருக்கும். சரிங்களா? தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்த நிலையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினத்தில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகனங்கள் அணிவகுத்து முன் செல்ல வேட்பாளர் திறந்தவெளி வேனில் வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்தார். வழி நெடுகிலும் ஆரத்தி எடுத்து பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடையே பேசிய வேட்பாளர் பாலு, கல்பாக்கம் அணுமின் நிலைய நுழைவு வாயிலில் உள்ள சதுரங்கப்பட்டினம் ஊராட்சியில் வசிக்கும் இளைஞர்களுக்கு அணுமின் நிலைய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கவும் சட்ட ரீதியான அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் என உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து நெய்க்குப்பி ஊராட்சி அனுபுரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து நத்தம் கிராமத்தில் வேட்பாளர் வழக்கறிஞர் பாலுவிற்கு பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ரோஜா மாலையுடன் மாம்பழம் சேர்த்து மாலையாக அணிவித்தனர். நிகழ்ச்சியில் அதிமுக திருக்கழுகுன்றம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராகவன், சதுரங்கப்பட்டினம் பொறுப்பாளர் சாமிநாதன், பாமக பொறுப்பாளர் வீராபுரம் ஜனார்த்தனம், மாவட்ட பொறுப்பாளர் சோலை முனுசாமி, சுந்தரமூர்த்தி,
முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனுபுரம் சரவணன், நிர்வாகி நிஜந்தன் உட்பட பாஜக செங்கை தெற்கு மாவட்ட அரசு தொடர்புத்துறை மாவட்ட துணைத் தலைவர் நெய்க்குப்பி துளசி உள்ளிட்ட பாஜகவினர், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய கூட்டணி கட்சியின் நண்பர்களுக்கு நன்றி. உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக சுந்தர் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வாலாஜாபாத் ஒன்றியம் பழைய சீவரத்தில் 115 சின்னலைன் பகுதியில் வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிக்கப்பட்டது. திமுக வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் சேகர், பூத் பொறுப்பாளர் முனுசாமி, அப்பகுதி ஒன்றிய குழு உறுப்பினர் ராணி முனுசாமி, கருணாநிதி, ருதுவேலன், சுந்தரராஜ், சிற்றரசு, சுந்தர், வெங்கடேசன், செல்வகுமார், முருகன், சக்திவேல், சதீஷ், ஜெயபால், கருணாகரன் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த சரஸ்வதி, லட்சுமி, கீதா, முனியம்மாள், பரமேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியின் கடந்த 5 ஆண்டு கால சாதனைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் குறித்து வாக்காளர்களிடத்தில் எடுத்துரைத்தனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கவும், மகளிருக்கான 8000 ரூபாய் கூப்பன் கிடைக்கவும், திமுக ஆட்சி தொடர உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று வீடு வீடாக துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரிக்கப்பட்டது. காஞ்சி மாவட்டத்தின் திமுக செயலாளர், உத்தரமேரூரின் சட்டமன்ற வேட்பாளர், தொகுதிக்கு நன்மை பல செய்பவர், மக்கள் நெஞ்சங்களில் வாழ்பவர், ஏழை எளியோரை மதிப்பவர், உதய சூரியனா உதிப்பவர். அவர் 5 முறை சட்டமன்ற சென்றவர், எதிர்க்கும் எதிரிகளை எளிமையாக வென்றவர். அவர் 5 முறை சட்டமன்ற சென்றவர், எதிர்க்கும் எதிரிகளை எளிமையாக வென்றவர். பார்ச்சுனர் காரு அது பறந்து வருது பாரு. செங்கல்பட்டு தொகுதி வேட்பாளர் கார்த்தி தண்டபாணி செங்கல்பட்டு தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திமுக அயலக அணி துணை அமைப்பாளர் திராவிட தமிழர் அசு சண்முகம் தலைமையில் செங்கல்பட்டு தொகுதி வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணிக்கு பெண்கள் பூக்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர பழங்கள் பிணைக்கப்பட்ட மாலை அணிவித்தும் தாரை தப்பட்டை இசை விண் அதிர வான வேடிக்கையுடன் பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தனர். இதில் ஒன்றிய செயலாளர் ராஜன், மாவட்ட பிரதிநிதி கதிரவன்,
சிங்கப்பெருமாள் கோவில் திமுக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் திரளாக வரவேற்றனர். இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், திருத்தேரி கிளை நிர்வாகிகள், செங்கல்பட்டு தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணிக்கு திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து சமூக நீதி மற்றும் சமத்துவத்தின் முன்னோடியான அவரது பணிகளை நினைவு கூர்ந்தார். இதில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து டாக்டர் சரவணன் தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வீடுவீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து தனது தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்தார். பிரச்சாரத்தின் போது பெண்கள், இளைஞர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஆர்வத்துடன் வரவேற்பளித்தனர். பல இடங்களில் மலர் மழை பொழிந்து உற்சாக கோஷங்களுடன் வேட்பாளரை வரவேற்றனர். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது திரண்டிருந்த கூட்டத்தின் எழுச்சியை கண்டு பல்லாவரத்தில் ஐஜேகே வேட்பாளர் வெற்றி பெற்றுவிட்டார் என்று தான் நம்புவதாக அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மக்களின் எழுச்சியும் மாற்றத்திற்கான இயக்கமும் இங்கு திரண்டுள்ள கூட்டத்தையும் எனக்கு அளிக்கப்பட்ட பிரம்மாண்ட வரவேற்பையும் பார்க்கிற பொழுது இது ஒரு அரசியல் கட்சிக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பாக தெரியவில்லை, ஒரு வெற்றியாளருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பாகவே தெரிகிறது. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் பட்ட அவதி அனைவருக்குமே தெரியும். எப்போது 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரும், எப்போது இந்த குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர். திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் சாதித்தது எதுவும் இல்லை என்று விமர்சித்த அவர் மின்சார கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, வீட்டுவரி உயர்வு என அனைத்தையும் உயர்த்தி மக்களை இந்த அரசு வஞ்சித்து விட்டது. மீண்டும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க போகிறீர்களா அல்லது நலம் பெற போகிறீர்களா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் இது என்று குறிப்பிட்டார். வேட்பாளர் வெங்கடேசனின் கல்வி தகுதியை சுட்டிக்காட்டி பேசிய பாரிவேந்தர் இன்றைய காலகட்டத்தில் கிராமங்களில் கூட பிஎஸ்சி, எம்எஸ்சி, மருத்துவம் என படித்தவர்கள் பெருகிவிட்டனர். ஆனால் நம் சட்டமன்றத்தில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு படித்தவர்களாகவே உள்ளனர். சட்டமன்றம் என்பது உங்கள் ஊர் பிரச்சனைகளை தெளிவாக எடுத்து பேசும் இடமாகும். அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் தனது ஆங்கில புலமையாலும் பேச்சு திறமையாலும் தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட அதிக நேரம் பேசும் வாய்ப்பை பெற்றார். அதுபோன்ற தெளிவான வாதங்களை வைக்க படித்த வேட்பாளர்கள் அவசியம். அந்த வகையில் வெங்கடேசன் ஒரு தகுதியான வேட்பாளர் என்றார். நீட் தேர்வு குறித்த உண்மை நிலை திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து சாடிய அவர் 2021இல் நீட் தேர்வை ஒழிப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் இன்றும் அதை செய்யவில்லை, செய்யவும் முடியாது. நீட் தேர்வை யாராலும் நிறுத்த முடியாது என்பது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு. ஏமாற்றுபவர்களின் வேலை இதுதான். மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார். கல்வி பணி குறித்த பெருமிதம் தனது கல்வி நிறுவனங்கள் குறித்து பேசிய அவர் SRM நிறுவனம் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக அளவில் புகழ்பெற்று விளங்குகிறது. பல்லாவரம் பகுதியிலேயே 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கு பயில்கின்றனர். 500க்கும் மேற்பட்டோர் அங்கு பணியாற்றுகின்றனர். கல்வி மற்றும் சேவையில் எங்களின் தடம் எப்போதும் மக்களுக்காகவே இருக்கும் என்று உரையை நிறைவு செய்தார். மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்றத்தில் மந்திரியா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வேட்பாடு தான் கொடுத்துருக்காங்க. கேள்விப்பட்டேன் 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 15. அதெல்லாம் சரியில்லை. அப்போ நீங்கள் வளரலையா?
நாட்டு வளர்ச்சி பற்றி கவலை இல்லையா உங்களுக்கு? என்னை பற்றி எடுத்து சொல்ல, என் பகுதியை பற்றி எடுத்து சொல்ல, என் தொகுதியை பற்றி எடுத்து சொல்ல, அங்கே இருக்கிற மருத்துவ தேவைகளை எடுத்து சொல்ல சரியான ஒரு வேட்பாளர் இருக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அடுத்த நீலாங்காளி வலசு பகுதியை சேர்ந்தவர் பாரதி கண்ணன். இவர் பாஜகவின் மாநில இளைஞரணி சமூக ஊடக பிரிவு பொறுப்பாளராக இருந்து வருகிறார். பாரதி கண்ணன் கடந்த சில மாதங்களாகவே தனது முகநூல் பக்கத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே இவர் மீது பழனி மற்றும் ஒட்டன்சத்திரம் காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பட்டியல் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதுடன் இரு சமூக மக்களிடையே பெரும் பதற்றத்தையும் மோதல் உருவாகும் சூழலையும் ஏற்படுத்தியது. இதுகுறித்து வந்த புகாரை தொடர்ந்து விரைந்து செயல்பட்ட கீரனூர் காவல்துறையினர் பாரதி கண்ணன் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். மேலும் சர்ச்சைக்குரிய கருத்துகள் பரவாமல் தடுக்க அவரின் முகநூல் கணக்கும் உடனடியாக முடக்கப்பட்டது. விசாரணையை தொடர்ந்து அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாலும் அப்பகுதியில் நிலவிய பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு DSP தனஞ்சயன் தலைமையில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டது. சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை மீண்டும் எச்சரித்துள்ளது. சமூக அமைதியை கெடுக்கும் வகையில் செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கு இந்த கைது ஒரு சான்றாக அமைந்துள்ளது. விசாரணை கூப்பிட்டா ஒத்துழைக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இல்ல அந்த வீடியோ போட்டது பட்டியல் தர தவறுகளா பாருங்க. நான் பட்டியல் சம்பந்த ஆதரவாக செயல்பட்டு இருக்கேன். என்ன பிரிவு கேஸ் போட்டுருக்காங்க? சென்னை அடுத்த அனகாபுத்தூரில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசன் மற்றும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் லயன் ஜெயக்குமார் ஆகியோர் அனகாபுத்தூர் ஆலவட்டம்மனை தரிசனம் செய்து பிரச்சார வாகனத்தில் நின்று முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டனர். அனகாபுத்தூர் கன்னியம்மன் கோவில், மேட்டுத்தெரு, பாலாஜி நகர், அனகாபுத்தூர், அண்ணா நகர், அண்ணாதுரை தெரு, வெங்கடேஸ்வரா நகர், குருசாமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சார வாகனத்தில் நின்றபடி முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அனகாபுத்தூர் அண்ணாநகர் பகுதியில் 4வது வார்டு வட்டக்கழக செயலாளர் தமிழ்குமரன் தலைமையில் மலர் மாலை, சால்வை அணிவித்தும் மகளிர் அணியினர் மலர் தூவியும் சிறப்பாக வரவேற்றும். இதேபோன்று அண்ணா தெருவில் வட்டக்கழக துணை செயலாளர் நந்தகுமார், பகுதி விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் ஜனார்தனன், சிறுபான்மையினர் துணை அமைப்பாளர் உதயசூரியன் தலைமையில் கூட்டணி கட்சியின் வண்ணம் பொருந்திய காகித துகள்கள் தூவியும் மலர் மாலை, சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் கழக கொடியேந்தி முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தவாறு சென்றனர். அன்பு சகோதரி வெற்றி பெற்ற வேண்டும், வெற்றி பெற்று போட்டிக்கு செல்ல வேண்டும், எதிர்த்து நிர்வாகங்களெல்லாம் வேட்டையாடி அன்பு சகோதரி வாழ்த்து வழிநடத்துகிறார்கள். அவரது குடும்பத்தாருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. சென்னை தாம்பரம் மாநகரம் பம்மல் பிரதான சாலையில் IJK கட்சியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் வெங்கடேசனை ஆதரித்து பரப்புரை செய்ய IJK கட்சியின் நிறுவனர் பாரிவள்ளல் பம்மல் வந்தடைந்த போது அவருக்கு கிரேன் மூலம் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அதிமுக நிர்வாகிகள் பெயரை வாசிக்கும் போது பம்மல் பகுதி என, அதாவது வடக்கு தெற்கு என்று கூறாமல் பம்மல் பகுதி என செயலாளர் கூறியதால் வடக்கு பகுதி செயலாளர் ஜெகன் ஆதரவாளர்களுக்கும் தெற்கு பகுதி செயலாளர் அப்பு வெங்கடேசன் ஆதரவாளர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் வாதிட்டனர். இதனால் சிறிது நேரம் பரப்புரையின் போது சலசலப்பு ஏற்பட்டது. இப்படி இருக்க இதை கண்டுகொள்ளாமல் பரப்புரை செய்யும் IJK நிறுவனர் பாரிவள்ளல்
ஒலிபெருக்கியில் தனது பரப்புரையை மேற்கொண்டார். இதனை அறிந்த காவல்துறையினர் இரு பகுதி செயலாளர்களிடம் பேசி சமாதானம் செய்து வைத்தனர். இதனால் பரப்புரையின் போது சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேலம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி பிரச்சார பொதுக்கூட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை விந்தியா அயோத்திப்பட்டினம் ரயில்வே கேட் அருகில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் உஷாராணி பழனிவேலுவை ஆதரித்து பேசினார். அவர் பேசுகையில் தமிழ்நாடு முன்னேற எடப்பாடி முதலமைச்சராக வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதற்கு இரட்டை இலை மற்றும் நம் கூட்டணி கட்சிகளுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் நண்பு தம்பி, நம்ம எல்லாரோட போர்க்கள தளபதி அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். 2026 தேர்தல் முக்கியமான இந்த தேர்தல் களத்துல நமக்கு பக்கபலமாக இருந்து பராசக்தி நகர், மீனாட்சி நகர், வாசுகி நகர், கற்பகம் நகர் பகுதியில் 336 கோடி ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மாத காலத்தில் நான் முடித்து தருவேன் என்று கூறி வாக்குறுதி கூறுகிறேன் என்றார். திருப்பரங்குன்றம் திமுக சட்டமன்ற வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டி பராசக்தி நகர், மீனாட்சி நகர், பத்மா தியேட்டர், வாசுகி நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பராசக்தி நகர் பகுதியில் சிலம்பம் சுற்றி வரவேற்பு அளித்து பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய கிருத்திகா தங்கபாண்டி, பெண்களுக்கான கல்வியை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர். தற்பொழுது அனைத்து பெண்களும் படித்து நல்ல நிலைமையில் உள்ளோம். எனவே பெண்களுக்கான திட்டத்தை உருவாக்கியுள்ளவர் தலைவர் மு.க. ஸ்டாலின். மகளிர் உதவித்தொகை மற்றும் 8000 ரூபாய் கூப்பன் போன்றவை மகளிர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தேர்தலுக்கான வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தான் தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வருகிறோம். அதுபோன்று நான் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிதான் அடுத்த தேர்தலுக்கும் கூட வாக்கு சேகரிக்க வருவேன் என உறுதி கூறினார். 10 நாட்களாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த கிருத்திகா தங்கபாண்டிக்கு திருப்பரங்குன்றம் தொகுதி முழுவதும் நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது. காலத்துக்குள்ள அப்பணிகள் எல்லாத்தையும் முழுமையா முடிச்சிட்டு செயல்பாடு கொண்டு வரப்படணும் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். நான் கேட்க வர்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். கண்டிப்பா திருப்பரங்குன்றத்துல உதயசூரியன் உதிக்கணும். அதுவும் அமோகமான வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா தலைவர் ஒரு பெண்ணாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இது பொது தொகுதி தான். ஆண்களும் போட்டியிடலாம், பெண்களும் போட்டியிடலாம். ஆனா ஒரு பெண்ணாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து மகளிர் உங்க எல்லாரோட ஆதரவோட என்னை ஜெயிச்சுட்டு வர சொல்லியிருக்காரு. கண்டிப்பா என்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்க எல்லாரோட கடமையும் கூட. அதனால வருகின்ற 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேருந்து நிலையத்தில் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் திருவுருவப் படம் பொறிக்கப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைத்துள்ளனர். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவரும் பழனி சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான நாச்சிமுத்து கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார்.
இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் வாஞ்சிநாதன், கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன், மாவட்ட செயலாளர் போர்க்கொடி ஏந்தி, மாவட்ட பொருளாளர் துரை முத்தரசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் பிரபு, மாநில துணை செயலாளர் பொதினி பலவன் மற்றும் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், மதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். தோழர்கள் எல்லாம் வாங்க, அப்படியே ஒண்ணா நின்று தலைவா என் பேர் நாச்சிமுத்து. பழனி சட்டமன்ற வேட்பாளராக பகுஜன் ஜமாத் மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நல்ல பயனுள்ள தொழில் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ரெண்டாவது வந்து பழனியில உள்ள குளங்கள் எல்லாம் தூர்வாரி அதெல்லாம் விவசாயத்தை நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு தூர்வாரி. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தைலாவரம், கோனேதி உள்ளிட்ட பகுதிகளில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து மக்களுக்காக பாடுபடும் அதிமுக அரசை மீண்டும் ஆட்சியில் அமர வைத்து தன்னை வேட்பாளராக தேர்வு செய்தால் இந்த பகுதிகளில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வீட்டுமனை பட்டா உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் சுகாதாரமான குடிநீர் அனைத்து வீடுகளுக்கும் வழங்கப்படும் என்றும், ஏழை எளிய மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளின் கல்வி கட்டணத்தை தமது சொந்த செலவில் செலுத்தப்படும் என்றும் பொதுமக்களிடத்தில் வாக்குகள் சேகரித்தார். இந்த பகுதியில் இருக்கும் இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி மையம் அமைத்து நமது பகுதிகளில் இருக்கும் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்கள், இளம் பெண்கள் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் 4 முதல் 5 வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி பயன்பெற வழிவகை செய்யப்படும். மேலும் தைலவரம் பகுதியில் உள்ள மக்களுக்கு உடனடியாக மினி பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்படும். இவ்வாறு அவர் உறுதியளித்தார். இந்த பிரச்சார கூட்டத்தில் மறைமலை நகர் அதிமுக நகர செயலாளர் கோபி கண்ணன், பாரதிய ஜனதா கட்சி, IJK, தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அன்பார்ந்த செயலாளர் பதிவுகள் மக்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நீண்ட நாளா பட்டா இல்ல, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இல்ல, அதே மாதிரி இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு பெருசா வேலை வாய்ப்பு இல்லைன்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நான் சட்டமன்ற உறுப்பினரா அதுதான் சொல்றேன். இப்ப நம்ம பாலாற நம்ம மாவட்டத்துல வச்சுக்கிட்டு இங்க இருந்து 15 கிலோமீட்டர்ல பாலாற வச்சுட்டு ஊர் பூரா பாலாறுல இருந்து தண்ணி போகுது உலகத்துக்கே. ஆனா நம்ம தொகுதியில நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பாலாறுல நம்மளுக்கு தண்ணி இல்லைங்க. அதை நான் வந்த உடனே முதல் பிரச்சனையா என்னென்ன இருக்கோ நான் ஜெயிச்சு வந்த உடனே 100% அதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். இந்த கோயில் வந்து விட்டேன், பாதியில் வேலை இருக்குது. நான் ஜெயிச்சு வந்தோடனே என்னால் முடிஞ்ச உதவி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிடலாம். பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பகுதியில் பட்டா இல்லாத 30-40 வருஷமா மழைநீர் கால்வாயில்ன்றதை நான் கேள்விப்பட்டேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு வந்த உடனே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே முதல் வேலையா ஒரு பணிமன்போடு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த காலத்துல இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச சாதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்றதுல இருந்து செஞ்ச மிகப்பெரிய சாதனை தெருவுக்கு தெருவு, முச்சந்திக்கு முச்சந்தி, கஞ்சா, போதை மாத்திரை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநாவலூர் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் திமுக வேட்பாளர் வசந்தவேல் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி செம்மணங்கூர், அரளி, பாண்டூர், கிளாப்பாளையம், களமருதூர், பிள்ளையார்குப்பம், செல்லூர், நெமிலி உள்ளிட்ட கிராமங்களுக்கு நேரடியாக சென்ற அவர் வீடுதோறும் சென்று பொதுமக்களை சந்தித்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி வாக்குகள் சேகரித்தார். மேலும் உள்ளூர் மக்களின் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த பிரச்சாரத்தில் திருநாவலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகன் தலைமையில்
கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக உற்சாகமாக செயல்பட்டனர். இதனால் அந்த பகுதிகளில் தேர்தல் சூழல் மேலும் சூடுபிடித்துள்ளது. தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பிலும் நமது வெற்றி வேட்பாளர் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உதயசூரியன் செம்மனூர் கிராமத்தில் எழுச்சிகரமான தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மாலை 6 மணி அளவில் ஆண்டிப்பட்டி சிலை பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது எடப்பாடி பழனிசாமி வருகை தந்தார். இதற்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வேன், பேருந்து மற்றும் கார் உள்ளிட்ட சுமார் 300க்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஆண்டிப்பட்டி நோக்கி தொண்டர்கள் சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் கூட்டத்திற்காக ஏராளமான வாகனங்கள் வருகை தருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் தேனியிலிருந்து ஆண்டிப்பட்டி செல்லும் வாகனங்களை தேனி அருகே குன்னூர் டோல்கேட்டில் காவல்துறையினர் மடக்கி நிறுத்தியதால் அதிமுகவினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசு பேருந்து, தனியார் வாகனங்கள் மற்றும் அதிமுக கட்சி வாகனங்கள் எதையும் அனுமதிக்காததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு ஆள் வண்டி எடுத்துட்டு போய் பாருங்க, அங்க எவ்வளவு பிளாக் போகுது அவசரம். மாவட்டம் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடி, கம்பம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி நடப்பதற்கு முக்கிய காரணம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பழக்கம் அதிகரித்திருப்பதே ஆகும். தமிழகத்தில் சிறுமிகள், பெண்கள், பாட்டி என பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை உள்ளது. தமிழகத்தில் காவல்துறை செயல்படாமல் உள்ளது என குற்றம் சாட்டி பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களில் தமிழகத்தில் கஞ்சா அறவே ஒழிக்கப்படும் என உறுதியளித்தார். நிர்வகிக்க முடியாத காரணத்தில்தான் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா அறவாக ஒழிக்கப்படும். கஞ்சா என்ற போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். குற்றச்செயல் அதிகரிச்சிருக்குது. இதனால கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாடே இல்லை. இன்னைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியான கடமலை மயிலை ஒன்றிய பகுதியில்
அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா ஆசியுடன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் செல்லப்பாண்டியன் கடமலைக்குண்டு, மேலப்பட்டி, விளக்கு, வருஷநாடு, சிங்கராஜபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள பலசரக்கடை, ஹோட்டல், ஜவுளிக்கடை போன்ற இடங்களில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க வருகை தந்த வேட்பாளருக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வருஷநாடு, சிங்கராஜபுரம் பகுதியில் வீதி வீதியாக சென்று வீடுகளிலும் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவர்களும் தனக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்தனர். புரட்சி தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளராம் திரு எஸ். செல்லப்பாண்டியன் எம்ஏ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். ஆண்டிப்பட்டியின் செல்லப்பிள்ளை உங்கள் வீட்டு அன்பார்ந்த ஆண்டிப்பட்டி வெற்றி வேட்பாளர் திரு எஸ். செல்லப்பாண்டியன் எம்ஏ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சி.வி. சண்முகம் மயிலம் கிழக்கு ஒன்றியம், மயிலம், தழுதாளி, கொணமங்கலம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள வாக்காளர்களிடம் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் மயிலம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சேகரன், மாநில நிர்வாகி சிவன் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். என்னை வெற்றி பெற வையுங்கள். உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், விசுவாசமாக இருப்பேன், நம்பிக்கைக்குரியவனாக இருப்பேன். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நான் மேற்கொள்வேன். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைந்தவுடனே அனைத்து அரசு சண்முகம் வந்து கொண்டிருக்கிறார். இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் சின்னம் மாதமானால் 2000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். விவசாய கடன் முற்றிலுமாக தள்ளுபடி. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சி.வி. சண்முகம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒளப்பூர், மேற்கு ஒன்றியம், வெள்ளிமேடுபேட்டை, ஊரல், பட்டணம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பிரச்சார வாகனத்தில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது ஊரல் கிராமத்திற்கு வருகை புரிந்த அதிமுக வேட்பாளர் சி.வி. சண்முகத்திற்கு அப்பகுதி மக்கள் மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் கிராம மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடி அதிமுக வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அங்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் சி.வி. சண்முகம் அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அனைத்தும் ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும். மகளிர் உரிமை தொகை அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வழங்கப்படும். விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும் உள்ளிட்ட பல்வேறு அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை கூறி இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது ஒளப்பூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் உடனிருந்தனர். அனைத்து குடும்ப தலைவிக்கும் உங்கள் பகுதிக்கு விரைந்து நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் முரளிதரன் தஞ்சாவூர் சிவகங்கை பூங்கா, பெரிய கோவில், மேம்பாலம், கணபதி நகர், பாலாஜி நகர், லட்சுமி சீவல், சுந்தரம் நகர், மருத்துவக் கல்லூரி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி
வைரம் சின்னத்தில் வாக்களிக்க கோரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அவர் பேசுகையில், முன்னால் இருந்தவர்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதை விட நான் உங்களின் பிரச்சனையை அறிந்தவன் என்ற முறையில் உங்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பேன். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நிற்பேன். எனக்கு வைரம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதுரை அளவுகார தெரு வெள்ளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட திரௌபதி பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ராம சீனிவாசனுக்கு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து ராம சீனிவாசன் சமுதாய மக்களிடம் கலந்துரையாடினார். மதுரை மாவட்ட வெள்ளாளர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட 400 தலைக்கட்டும் சேர்ந்து தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுவதற்கு அனைவரும் உறுதியேற்றனர். மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி, மாநில மகளிரணி செயலாளர் மீனாம்பிகை மற்றும் வெள்ளாளர் அமைப்பின் சார்பில் சேது பிள்ளை, உதயசுந்தர் பிள்ளை, பாஸ்கரன் பிள்ளை, சீனிவாசன் பிள்ளை மற்றும் வெள்ளாளர் அமைப்பின் மகளிர் அணியினர் காஞ்சனா, இந்திராணி, விஜயலட்சுமி, கவிதா மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். ஒரு சின்ன கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? இல்லை யாரும் வாயை தரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு 5 வருஷம் எம்எல்ஏ ஆக்குனீங்கல்ல, இல்லையா? இப்படி ஏதாவது பண்ணியிருக்காராக்கா? ஏதாவது பண்ணியிருக்காரா? சரி உட்காருங்க, இலவசமெல்லாம் வேணும் நம்மளுக்கு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பட்டூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மங்களூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வீரமணி அனைவரையும் வரவேற்றார். இதில் 100க்கும் மேற்பட்ட விசிகாவினர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக உலகெங்கும் கொண்டாடி உறுதிமொழி ஏற்கிறார்கள். அந்த விதத்திலே யார் ஒருவருக்கும் சமத்துவம் மறுக்கப்படக்கூடாது. இந்திய அரசியல் சட்டத்தின் 14வது உறுப்பாகும். எனவே அரசியலமைப்பு சட்டம் பயன்படுத்தியுள்ள சமத்துவ உரிமையை பாதுகாக்கிறோம். அதன் மூலம் சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம் உள்ளிட்ட